பொதுவா குரு பயிற்சி வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார்? பொதுவாக மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக முக்கியமான குரு பயிற்சியில் ஒன்று. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பகவான் சென்று 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11. ரிஷப ராசிக்கு ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம குரு விலகுகிறார். முதல்ல தன தானிய யோகம் உண்டு. மிதுன ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படும் காலகட்டத்தில் கஜகேசரி யோகம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஜென்ம குரு ஒரு சில தொந்தரவு கொடுத்தாலும் கஜகேசரி யோகம் ஃபஸ்ட்டு தான் நினைத்ததை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. எதிரிகள் விலகுவார்கள், தனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகுகிற சூழ்நிலையான உண்டு. கடக ராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி. சிம்ம ராசி நேயர்களுக்கு, சிம்ம ராசிக்கு தடுக்க 2 பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க குரு பகவான் இருக்கார். இப்போ சனி கேது இவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் குரு 11ஆம் லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி லாபத்திலிருந்து அள்ளி கொடுக்க போகிறார். கன்னி ராசி நேயர்களுக்கு, கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு சில விஷயங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு, இப்போ இந்த குரு பயிற்சியில் நிறைய ராசிகள் நல்ல சந்தோஷப்படும். அதில் இந்த துலாம் ராசியும் ஒன்று. இவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு, இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தனுஷு ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசி இது யோகம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நடக்க போகிற விஷயம் அப்படியே நடக்க போகுது. முதல்ல ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. மகர ராசி நேயர்களுக்கு, மகர ராசிக்கு மட்டும்தான் 10, 12, 2 அப்போ தொழிலை விருத்தி பண்ண போகிறார். பணம் ஏதோ ஒரு வகையில் யாரோ கொடுத்து உதவி பண்ண போகிறாங்க. கும்ப ராசி நேயர்களுக்கு, வளர்ச்சியான ராசி இந்த கும்பராசி. இப்போ ஏன்னா உருவாக்குது, கொடி நன்மையாக இருக்குது, சனி விலகுது, அது இன்னும் யோகம். மீன ராசி நேயர்களுக்கு, இந்த மீனராசி அதிபதியே குரு தாங்க. இப்போ குரு இவங்களுக்கு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம குரு பயிற்சி பலாபலங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாங்க சார். பொதுவாக குரு பயிற்சி வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார்? நிச்சயமா. பொதுவாக மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக முக்கியமான குரு பயிற்சியில் ஒன்று. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பகவான் சென்று 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11. அப்போ 7, 9, 11 இந்த கிரகச்சேர்க்கையை பார்க்கும் பொழுது முதல்ல திருமண யோகங்கள் அனுசரிக்கப்படுகிறது. திருமணம் நிறையா காலத்தில் திருமணம் இல்லை, திருமண தடைகள், இந்த நேரத்தில் வேறு சனி தொடர்பு, சனி பிரச்சனை, 7.5 சனி அதெல்லாம் விட்டுட்டு குரு பகவான் திருமணத்துக்கு வளர்ச்சியை தருகிறார். செல்வ செழிப்புக்கு மிகுந்த யோகமாக இருக்கிறது. தொலைதூர பயணத்துக்கு ரொம்ப மிகுந்த யோகம் பெறுகிற அம்சம் வந்தாச்சு. இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வளர்ச்சி வெற்றி பெறுகிற கிரகச்சேர்க்கைக்கு உண்டான கால சூழ்நிலை வந்தாச்சு. இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் என்னத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா, வாய்ப்புகள் அள்ளி வழங்குவார். குடும்ப ரீதியாக மகிழ்ச்சிகள் பெறுகிற காலகட்டம். தன் குரு தன் சொந்த வீடு 9ஆம் வீட்டை பார்க்குறாங்கன்னா பாக்கியஸ்தானங்கள் வலுத்தனால எண்ணிய விஷயங்கள் நிறைவேறும். குறிப்பாக இவங்களுக்கு சொத்து வகை யோகங்கள் உண்டு. சொத்தை ஒன்று விற்றுட்டு ஒன்றை வாங்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல் உபாதைகள்லாம் விலகிற கால சொல்கிறோம். அதனால உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், தடங்கள் ஏற்பட்டது எல்லாமே டிலே ஆனது. டிலேயிலிருந்து மீண்டு வர போகிறார். வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியின்மை ஏதோ ஒன்று விட இருந்தது. இந்த கிரக குரு பயிற்சி காலகட்டத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் ரொம்ப யோகமாக இருக்குது. குறிப்பாக இந்த குரு பகவானே அதிசாரமாக கடகத்தில் வருவார். அப்போ 9ஆம் அதிபதி உச்சம் பெரிய சூழ்நிலை வரும். 12ஆம் வீட்டை பார்க்கறனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யோகத்தை கொடுப்பார். ஃபஸ்ட்டு வேலையில் வளர்ச்சி, ப்ரொமோஷன் உண்டு. பிஸ்னஸ் வைஸில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில்துறையில் அடுத்த டெவலப்மெண்ட்டு போகக்கூடியது. உறவு வகையில் நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. பொதுவாக இந்த கிரகச்சேர்க்கை இந்த கால சூழ்நிலையில் குரு பகவான் அள்ளி கொடுக்க காத்திருக்க இந்த மேசராசிக்கு. இப்போ மேசத்துக்கு யோக பலனை தைரியமாக நிச்சயமாக உண்டுன்னு சொல்லிடலாம். இந்த குரு பகவான் இப்போ இந்த குரு பயிற்சியில் பொதுவாக மேசராசிக்கு ஒரு சில கோயில் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டா மிகுந்த யோகமாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த குரு பகவான் என்னதுன்னா, முக்கியமாக குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிஞ்சு வியாழக்கிழமை அன்றைக்கு வேண்டுதல் பண்ண இவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு எல்லா ப்ளஸ்ஸும் இந்த நல்ல செய்திகள் தகவல் தொடர்புக்கு இந்த சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்வதே சிறப்பு. ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சியானது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம குரு விலகுகிறார். தன் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபார் வந்து 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருக்கார். முதல்ல தன தானிய
யோகம் உண்டு. இவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ரொம்ப நாள் கழிச்சு மகிழ்ச்சி யோகம் வருகிறதுங்க. குடும்ப ஒற்றுமைக்கு அதிகரிக்கக்கூடியது. பணம் வரவேண்டிய பணம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய இது உண்டு. 11ஆம் அதிபதி 2க்கு வந்துட்டாலே இவங்களுக்கு லாபம் உண்டு. மூத்தவரால் ஆதாயம், செல்வ செழிப்பு உண்டு. வேலை இவங்க ராசி 6ஆம் வீட்ட பார்க்கிறார். இப்ப 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால, உடல் உபாதையிலிருந்து மீண்டு வருகிறார். கடன்ல இருந்து மீண்டு வரார். அதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது நல்ல வேலை இருந்தும். வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதை, தான் செய்த வேலைக்கு தனக்கே அங்கீகாரம், முதலாளியாகும் யோகம் உண்டு. 6, 10 கனெக்ஷன் வந்துருச்சு. இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கும் போயிட்டுருப்பார், சைட்ல பிசினஸும் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாரி. இப்போ ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்காக கவர்மெண்ட் ரீதியாகவோ, இந்த சப்சிடி மாரியே ட்ரை பண்ணி, ஒரு பணம் தொகையை பெற்று, தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த கிரகச் சேர்க்கைகள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு என்ற ஒரு பகவான் வளர்ச்சி கொடுக்க காத்திருக்கார். தைரியமா பிடிச்சுக்கலாம். மாணவர்களுக்கு குறிப்பா, வெளிநாடு சென்று படிக்கிற யோகங்கள், வெளி மாநிலம் சென்று படிக்கிற யோகங்கள், புது புது மொழிகள், புது புது சம்பந்தப்பட்ட பாடங்கள்ல தேர்ச்சி பெறுகிற சூழ்நிலை வந்தாச்சு. இது வளர்ச்சியான சூழ்நிலையே இந்த ரிஷபத்துக்கு. இந்த ரிஷபத்துக்கு பொதுவாவே இந்த குரு பயிற்சியில ஒரு கோயில் வழிபாடு கண்டிப்பா தேவை. இது என்னன்னா, யானை இருக்கிற கோயில்கள் யானை குருனா யானையை குறிக்கும். இப்ப யானை இருக்கிற கோயிலுக்கு சென்று வர வர என்ன ஆகும்னா, இன்னும் யோகமாயிரும். இப்ப நெறைய கோயில்ல யானைகள் வழிபாடுகள் இருக்கு. இந்த கோயில்கள் யானை இருக்கிற கோயில் அது குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போணும். ஏன்னா இவங்க ராசி தத்துவத்த வலுப்படுத்த. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்று வழிபாடு செஞ்சா, இந்த குரு வ பெயர்ச்சி நிச்சயம் வளர்ச்சியான பயிற்சியா இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதே மாரி அவங்களுக்கு பிரத்யேக கோயில் அப்படிங்கிறது இருந்தா அதுவும் சொல்லிடுறேங்க சார். இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படும் காலகட்டத்தில் கஜகேசரி யோகம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஜென்ம குரு ஒரு சில தொந்தரவு கொடுத்தாலும் கஜகேசரி யோகம் ஃபர்ஸ்ட்டு தான் நினைத்ததை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. எதிரிகள் விலகுவார்கள். தனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகுகிற சூழ்நிலையான உண்டு. 7, 10 தானாக வந்துட்டாலே பதவி யோகங்க. 7, 10 ஒருத்தருக்கு ஜாதகத்தோட பதவி யோகம் உண்டு. அப்ப நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இதா இருக்கும். ஆணா இருந்தா தந்தையாகும் யோகம் உண்டு. ஏன்னா 5, 9 தொடர்பு. குழந்தைகளாலோ, அவங்களால இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. நம்பர் ஆஃப் கஸ்டமர், கிளையண்ட்டுகள், கணவன் மனைவி அந்யோன்யங்கள் அனைத்தையுமே அதிகரிக்கிற கிரகச் சேர்க்கையாக இந்த குரு பயிற்சி வருகிறது. குறிப்பா இவங்களுக்கு 10ல் சனி பகவான் இருந்து, லக்னத்தில் குரு பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில 7ஆம் இடத்த பார்ப்பார். அப்ப 7ங்கிறது அந்நிய தொடர்பு, பிற மொழி பேசக்கூடிய ஆட்கள் தொடர்பு, இதன் மூலம் ஆதாயம் ஏற்படுகிற கிரகச் சேர்க்கையாக இருக்கு. குறிப்பா இவங்களுக்கு பப்ளிசிட்டி யோகம் வந்திருக்கு. நிறைய பேர் பப்ளிசிட்டி குடுத்து, அடுத்த வளர்ச்சியா இருக்கும். தொழில் துறையில ஒரு வித்தியாசம் வருது. ஆல்ரெடி செய்த தொழிலிருந்து வேற ஒண்ணு கம்ப்ளீட்டா மாறுற மாரி வருது. அத கரெக்ட்டா பார்த்து பயன்படுத்திட்டா, இந்த வளர்ச்சியான காலகட்டம். சொத்து சுகங்கள் வாங்குவதில கொஞ்சம் பார்த்து கவனிக்க வேண்டும். சனி பகவான் 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். குரு பார்வை இல்லாதனால, சொத்து சுகம், வண்டி வாகனத்தில் கவனம், மத்த அனைத்துமே யோகமே. இவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணிக்கிட்டா, இந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டால், இவங்களுக்கு நிச்சயம் வளர்ச்சி இருக்கும். பொதுவா இவங்க மர வழிபாடு தான் இவங்களுக்கு இப்ப காட்டுது. என்னன்னா மரம்னா, அரச மரமா வழிபாடு. அரச மரத்துக்கு கிழக்கு எந்த கோயிலா வேணா இருக்கலாம். அரச மர வழிபாடு. குறிப்பா அரச மரம், வேப்ப மரம் இணைந்த கோயிலா இருந்து விட்டால், இந்த குரு பயிற்சி இந்த கோயில கெட்டியா புடிச்சுக்கிட்டா, அமோகமா இருக்கும். இவங்களுக்கு பிளஸ் அதிகமாக இருக்க இந்த மர வழிபாடு. அரச மரம், வேப்ப மரம் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். கடக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க காத்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா, தன் வீட்ட இந்த குரு பகவான் பார்க்க வந்திருக்காரு. சில காலம் லாபஸ்தானத்துல லாபத்த அனுபவிக்க முடியல. ஏன்னா, சனிய தடுத்துட்டு இருந்தார். சனி தடுத்தத இந்த குரு பகவான் கொடுக்க காத்திருக்கார். முதல்ல இவங்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம், திருமண பாக்கியங்கள் கிடைக்கப் போகுது. வேலை என்ற ஒரு விஷயத்துல வளர்ச்சி நிச்சயம். அது குறிப்பா அரசுக்கு இணையான வேலை, அரசு வேலை இல்ல அரசுக்கு இணையான வேலை யோகங்கள் வந்தாச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்பதான் வீடு, சொத்து தானாக அமையும். இப்ப சொத்து யோகம் கிடைக்கிற கடகராசின்னே சொல்லிடலாம். அந்த கடகராசிக்கு வண்டி வாகனங்கள், சொத்து யோகங்கள் உண்டு. தாய் தந்தையர் உடல் உபாதைகள்லாம் தொந்தரவு இருந்து இப்பதான் விலகப் போகுது. ஆக மொத்தம் இவங்க தாய்மை அடையும் நிலை. இப்ப நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இதுக்கு தாய்மை அடையக்கூடிய அம்சம் 4ஆம் வீட்டு குரு பார்வை உண்டு. குறிப்பா வம்பு வழக்குகள், கேஸுகள்ல இது மாரி இருந்தது. இத விட்டு விலகப் போறாங்க. இவங்களுக்கு முக்கியமா ஒரே ஒரு பலன் சொல்றது, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கௌரவம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. தடைகள் எல்லாம் வாழ்வின் விடைகளாக மாறப்போகுது.
ஒரு வளர்ச்சியான வருடமா இருக்கு. இவங்களுக்கு ஒரு சில கோயில் வழிபாடு தேவை. இந்த வழிபாட புடிச்சுக்கிட்டா, நிச்சயமா இருக்கும். குருஸ்தலம்ங்கிறது திருச்செந்தூருங்க. திருச்செந்தூர் முருகன அடிக்கடி சென்று வழிபாடு செய்ய, குறிப்பா வியாழக்கிழமை போணும். ஏன்னா வியாழன் தான் 12ஆம் ராசிக்கு 12க்கு வராரு. அப்ப திருச்செந்தூர் முருகன் வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்ய, இவங்களுக்கு அள்ளி குடுக்க இந்த குரு பயிற்சி காத்திருக்கு. எல்லாமே பிளஸ் தான். 2ஆம் இடத்துல வர கேது கூட பிளஸ்ஸா மாறிரும். அப்ப இது நல்ல கிரக சேர்க்கையில் ஒன்று. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? அவங்களுக்கான பிரத்யேக கோயில் ஏதேனும் இருந்தா அதுவும் சொல்லிடுங்க சார். சிம்ம ராசிக்கு தடுக்க 2 பேர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு குடுக்க குரு பகவான் இருக்கார். இப்ப சனி, கேது இவங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் குரு 11ஆம் லாபஸ்தானத்துல பஞ்சமாதிபதி லாபத்திலிருந்து அள்ளி கொடுக்க போறார். அப்ப இவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சுபமாக வாழ வாய்ப்புண்டு. அஷ்டம சனி ரகரத்து வர கேது பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் முதல்ல இவங்களுக்கு என்னன்னா குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. செல்வ கடாட்சங்கள் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. சுப செய்திகள் காத்திருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல அதிக பயணமும் உண்டு. சுப செய்தியும் உண்டு. இதன் மூலம் ஆதாயம் உண்டு. ஒரு ராசிக்கு தன் 7ஆம் இடத்த குரு பார்வை பார்த்துட்டா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கிளவரா பண்ண ஜெயிச்சிருவாங்க. இந்த சனியும் கேதுவும் சமாளிக்க இவங்க பேர்ல போட்டு எதுவும் பண்ணாம, இவங்க ஆணா இருந்தா மனைவி பேர்ல, பெண்ணா இருந்தா கணவன் பேர்ல போட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த குரு சனியும் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப தன் பார்ட்னர் பெயரில் போட்டு செஞ்சு விட்டால் இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறனால பணம், மதிப்பு மரியாதைகள், செல்வ செழிப்புகள், குழந்தைகளால் ஆதாயங்கள், வரவேண்டிய பணங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குலதெய்வம் அனுகிரகம் இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் யோகம் வகை இருக்கிறது. ஆக மொத்தம் இது சுபமாக இந்த குரு சிம்ம ராசிக்கு நிச்சயம் கொடுத்தே ஆவார். பொதுவா இந்த சிம்ம ராசிக்கு இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில வழிபட வேண்டிய அம்சம் இருக்கு. குரு பகவானோட மந்திரத்தை உபாசனை சொல்லிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு இன்னும் பிரச்சனையாகும். கேதுனா மந்திரத்தை மீன் பண்ணும். அது கேது லக்னத்திலே வந்தனால மந்திரமோ யாகமோ இது மாதிரி குரு பகவான் கோயிலில் இருக்கிறத பார்க்கலாம். கேதுங்கிறது யானையை குறிக்கும். அதே மாதிரி ஞானக்காரகனை குறிக்கும். குருவும் யானையை குறிக்கும். அப்ப விநாயகர் கோயிலில் வியாழக்கிழமை வழிபாடு, யானை இருக்கிற கோயில் வழிபாடு செஞ்சுக்கிட்டா யானைக்கு உணவுகள், யானைக்கு ஒரு டொனேஷன் மாதிரி அந்த அது உணவுக்காக செஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். குறிப்பாக இவங்களுக்கு கோமாதா பூஜை பண்ணுவாங்க. மாடு சம்மந்தப்பட்ட கோமாதா சம்மந்தப்பட்டது அந்த கோசாலையில் உணவு தானங்கள் செஞ்சுக்கிட்டா இந்த சிம்ம ராசிக்கு அனைத்தும் ப்ளஸ்ஸாக இருக்கும். மாற்றத்தோட்டத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் தரப்போகுது? அவங்களுக்கான கோயில் வழிபாடு என்னவா இருக்கும் சார்? கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு சில விஷயங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். முதல்ல சொத்து சுகத்தில் தான் வருமானம் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிரிவினைகள் ஒன்று சேர்க்க இந்த பகவான் காத்திருக்கார். சனி பகவான் 7ல் வந்துட்டாங்கன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டார். அப்போ 7ல் இருக்கிற சனிங்கிறது பார்ட்னர்ஷிப் குடும்பத்தை பாதிக்கப்படுறதில்ல. 4ஆம் இடம் வீடு, அப்போ வீட்டை பாதிக்கப்படுறதில்ல. வேற எங்கே தான் பிரச்சனை. இப்போ குடும்ப ஒற்றுமை உண்டு. கையில் பணம் தங்கப் போகிறது. வரவேண்டிய பணங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு. வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு இருக்கும். ஆனால் வேலை நிச்சயம். பொதுவாக வேலை இருக்குமான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வேலை உண்டு. வேலை பளு அதிகரிக்க போகுது. பொறுப்புகள் கொடுத்துருவாங்க. ஆனால் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ராசிக்கு கொஞ்சம் 2 மிக்ஸ்டாக இருக்கும். ப்ரமோஷன் கிடச்சிரும். வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். ஆனால் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி வந்துடும். ஆக மொத்தம் இந்த கிரகச்சேர்க்கை கொஞ்சம் கிளவராக பார்த்து பயன்படுத்தணும். கொஞ்சம் அவசரப்படாமல் கையிருப்பு பணத்தை கெட்டியாக வச்சுக்கிட்டு தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்தணும். குறிப்பாக தாய் தந்தையரின் உடல் நலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும்போது நேராக இங்கிலீஷ் மெடிசன் போனோம். ஆயுர்வேதம், சித்தா இந்த மருத்துவமே இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலையாக வந்தாச்சு. இவங்க ஒரு சில வழிபாடுகள், ஒரு சில கோயில் பரிகாரங்கள் செஞ்சால் இன்னும் இந்த கன்னிராசி இந்த கோயில் வழிபாடு குரு பயிற்சியில் ஜெயிச்சிடலாம். கன்னிராசிக்கு உண்டான குரு பயிற்சி முக்கியமானது. கடலை எண்ணெயில் உணவு சம்மந்தப்பட்டது செஞ்சுக்கலாம். இது வாழ்வியல் பரிகாரம். இதே கோயில் பரிகாரமாக பார்க்கும்போது துர்க்கை வழிபாடு. அப்போ துர்க்கை அம்மனை வியாழக்கிழமை மஞ்சள் சம்பந்தப்பட்ட ஒரு புடவை தானம் கொடுத்து வழிபாடு செய்ய இவங்களுக்கு அனைத்தும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆக மொத்தம் துர்க்கையை கெட்டியாக பிடிச்சிட்டாலே போதும் இவங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட யோகமாக இருக்க போகுதுங்க சார்? அவங்களுக்கான கோயில் வழிபாடு என்ன சொல்லலாம்? இப்போ இந்த குரு பயிற்சியில் நிறைய ராசிகள் நல்ல சந்தோஷப்படும். அதில் இந்த துலாம் ராசியும் ஒன்று. இவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழித்து குருவை இவங்களுக்கு பார்த்து கஷ்டங்கள் எல்லாம் விளக்க தயாராகிட்டார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி உண்டு. முதல்ல இவங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. மனசுக்கு சந்தோஷம்.
இடம் மாற்றம் உண்டு. ஒரு சின்ன ஒரு இடம் மாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக அந்த இடம் மாற்றம் யோகத்த கொடுக்கக்கூடியது. பாக்கியஸ்தானம் வலுத்துருச்சு. அப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பார்வை செய்யறனால, வேலைக்கு போற இடத்துல ப்ரமோஷன் உண்டு. வேலையில சின்ன இடமாற்றம், வளர்ச்சியும் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு சென்று வர யோகம், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வர யோகங்கள் இருக்கிறது. இவங்களுக்கு குறிப்பா இந்த குரு பகவான் அள்ளி கொடுக்கப்படுற திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் உண்டு. திருமண யோகம், குரு பலன் வருது. அப்ப திருமண யோகம் வந்தாச்சு. 3ஆம் இடத்த குரு பார்த்துட்டாலும் இவங்களுக்கு என்னன்னா, கையெழுத்து போட்டு அப்ரூவல் பண்ற யோகம் உண்டு. அப்ப டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம் இவங்களுக்கு சக்சஸ். குலதெய்வம் அப்படின்னு கொஞ்சம் 5ஆம் பாவம். மதிப்பு மரியாதைகள், சினிமா, அரசியல், அரசாங்கம் அனைத்து 5ஆம் பாவம் மீன் பண்ணும். அதற்கு இவங்களுக்கு வளர்ச்சியா இருக்கிறனால, இவங்க மிகுந்த பொருளாதார ரீதியாக, கௌரவ ரீதியான யோகத்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான். பொதுவா இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமானது. ஒரு சில கோயில் வழிபாடுகள பண்ணா, இன்னும் வளர்ச்சியா இருக்கும். இன்னும் செல்வ செழிப்ப கொடுக்கும். முதல்ல இவங்க குருவாயூர் கோயில். குருவாயூர்ல சென்று வழிபாடு செய்ய இவங்களுக்கு மிகுந்த யோகத்த கொடுக்கும். 2வது உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ணர் கோயில். அப்ப இந்த கோயிலும் சென்று வர இந்த குரு பயிற்சியில் யோக பலனே அதிகம். மைனஸ் கொஞ்சம் தான் அப்ப. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது? அவங்களோட கோயில் வழிபாடு என்னவா இருக்குங்க சார்? இப்ப விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணம் சம்பந்தப்பட்டது கையிருப்பு பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்ப கையில வச்சு செலவாகணும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம். முதல்ல இந்த ஜாதக ரீதியாக இவங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட வேண்டிய யோகம் வந்தாச்சு. இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி இந்த மாதிரி சேமிப்பு திட்டத்துல போய்க்க வேண்டியது. இவங்க நகை, பணம் வீட்ல வைக்கிறத லாக்கர்ல வைக்கிற யோகம். ஃபர்ஸ்ட் இவங்க ஆணா இருந்தா மனைவி பேர்லயோ, பெண்ணா இருந்தா கணவன் கிட்ட பணம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட்டு பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது இவங்களுக்கு ப்ளஸ் அமையும். ஏன்னா குரு பகவான் 8ல் மறைகிறார். 2ஆம் இடத்தை பார்க்கறனால வருகின்ற பணத்தை விரயம் ஏற்படாமல் இருக்க இவங்களுக்கு இந்த இது. இல்லைன்னா குடும்ப ரீதியா சுப பிரிவு ஏற்படும். இப்போ கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தை விட்டு பிரியற அந்த மாதிரி இருந்தா இன்னும் ப்ளஸ் ஆயிரும். அப்ப தொலைதூரம் சென்று பொருள் ஈட்டும் யோகம் உண்டு. வீடு கட்டுற யோகம் இருக்கு. அப்ப கடன் வாங்கி வீடு கட்டுற யோகங்கள் வருது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச இது சரியான காலகட்டம். குழந்தைகளுக்கு படிப்புக்கு ரீதியாக வெளியூர் அனுப்புவது அடுத்த வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த குரு பயிற்சியில ஒண்ணே ஒண்ணு கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணம், நகையை வெளிய பப்ளிக்ல எடுத்துட்டு போகும்போது கவனமா போகணும். தேவையற்ற முடியாத விஷயத்துல வாக்குறுதி கொடுக்கக்கூடாத சூழ்நிலை. குரு 8ல் மறையும் பொழுது வாக்குறுதி தவறாக கொடுத்து விட்டால் அதன் மூலம் அவமானம் ஏற்பட சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் கவனிச்சுட்டா இது ஜெயிச்சிடும். இப்ப இவங்களுக்கு என்ன விஷயத்துல பரிகாரம் பண்ணா இந்த குரு பயிற்சி யோகமா மாறும், வளர்ச்சியாக வருகிற சூழ்நிலை உண்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உணவு தானம், அதாவது பருப்பு சம்பந்தப்பட்ட உணவு தானம் வழங்குது. இனிப்பு பொருட்களை உணவு தானமாக கொடுத்துறது. மற்றவங்களுக்கு ஏழை எளிய மக்கள் கோயிலில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தானமாக கொடுக்கறதே சிறந்த வழிபாடாக இருக்கும். இவங்களுக்கு கோயில் வழிபாடுங்கிறது தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. தட்சிணாமூர்த்தி இருக்கிற அந்த கோயிலுக்கு சென்று சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்ய இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் யோகத்தை கொடுத்து செல்வ செழிப்பை கொடுத்துருவாருங்கிறது மாற்றக்கருத்து இல்லை. தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது? அவங்களுக்கான கோயில் வழிபாடு என்னவா இருக்க போகுதுங்க சார்? தனுசு ராசி இது யோகம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நடக்க போற விஷயம் அப்படியே நடக்க போகுது. தன் ராசி அதிபதி தன் ராசியை 7ஆம் பார்வை முழு பார்வையாக சுப பார்வையாக பார்க்கிறார். முதல்ல ஹாப்பியா இருக்க போறாங்க. நிறைய நாள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல செல்வ செழிப்பு உண்டு. குடும்ப ஒற்றுமைகள் இருக்கும். கணவன் மனைவியில் அந்யூன்யம் அதிகரிக்கிறது. புகழ் பெறுற காலகட்டங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா துறை இருக்குது. இந்த நேரத்தில் தான் பாப்புலாரிட்டி கிடைக்கும். மீடியா சம்மந்தப்பட்ட துறை இருக்குது. 2 பேத்துக்கும் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா புதன் பாப்புலாரிட்டி. இதில் அரசாங்க சேவைகள் அதோட இருக்கிற தேவைகள் பூர்த்தி அடைகிறது. விவசாய நிலம் வாங்கணும் ஆசை வந்துடும். வீடு கட்டணும், விவசாய நிலம் வாங்கணும், கார் வண்டி வாங்கணும். அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிரகச்சேர்க்கையாக இருக்கிறது. பொதுவாக 4-7 தொடர்பு வந்தாலே அதாவது பூர்வீக ஊரில் வீடு கட்டுற யோகம் வந்தாச்சு. சொத்து சுகங்கள் வாங்குற யோகம் உண்டு. இவங்க ஒன்றே ஒன்று மட்டும் கவனிச்சுக்கணும். என்னென்னா அடிக்கடி ட்ராவல் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு கிரகச்சேர்க்கையாக இருக்குது. குரு பார்வை வந்தாச்சு. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. அனைத்தும் துணிந்து தைரியமாக செய்யுங்க. லக்னம் மட்டும் தசாபுத்தி பொருத்தம் வந்துட்டால் இந்த வயசில் ஜெயிச்சே தீர்வாங்க. இவங்க ஒரு சில கோயில் பரிகாரங்கள் தேவை. அந்த கோயில் பரிகாரங்கள் ஏன் தேவை அப்படின்னா, இவங்க ராசியை சனியும் பார்க்குறா, குருவும் பார்க்குறா. சனியும் குருவும் பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். நல்ல வகையாக பார்க்க குறிப்பாக
இவங்க மீனாட்சி சுந்தரேசர் கோயில் வழிபாடு யோகமாக இருக்கிறது. இந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே நிச்சயம் வளர்ச்சி, வெற்றி. 2வது இந்த கோயிலுக்கு இவங்களுக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு. குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் கோயில், குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயில். இந்த 2 கோயிலையும் அடிக்கடி போயிட்டு வர்றது, இந்த கிரக சேர்க்கைகள், இந்த சனி 2ம் பார்க்கறது யோகமா மாறிடும். நிச்சயமாக இதுவே போதும் இவங்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுதுங்க சார்? அவங்களுக்கான கோயில் வழிபாடு ஏதேனும் இருந்தா அதுவும் சொல்லிடுங்க சார். குரு பார்க்க கோடி நன்மை. அது குறிப்பா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குற ஒரு வளர்ச்சியா இருக்கும். குரு தன் சொந்த வீட்டான 12ஆம் வீட்டையும் பார்க்குற யோகம் பெறுகிற அம்சம் உண்டு. அதுவும் இல்லாமல் 10ஆம் வீட்டையும் பார்க்குறார். இந்த மகர ராசிக்கு மட்டும்தான் 10, 12, 2 அப்போ தொழிலை விருத்தி பண்ண போகிறார். பணம் ஏதோ ஒரு வகையில் யாரோ கொடுத்து உதவி பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் இப்போ தான் ஜாயின் ஆவாங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் கூட்டாக வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் வந்தாச்சு. அவன் ஃபஸ்ட்டு தொழிலில் 1ஐ 2ஆக வளர்ச்சி வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. இவங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்கறனால வர வேண்டிய பணங்கள், தடை ஏற்பட்ட பணங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு. 12ஆம் இடத்த குரு பார்க்கறனால மருத்துவ செலவுகள் குறையுது. இந்த விரைய செலவுகள், மருத்துவ செலவு போன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ செலவு, விரைய செலவுகள் தான். இந்த விரைய செலவு நின்று உண்மையில் லாபகரமாக வருகிற யோகம் உண்டு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா சொத்து வாங்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சொத்து வாங்கணும், சொத்தை விருத்தி பண்ணணும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடியது, வேலையில் டெவலப், அந்த எண்ணத்தை பூர்த்தி அடைய இது உண்டு. ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா 6ல் குரு வந்தாலே அஜீரணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு. சுகர் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் அந்த ஏஜ் பேட்டர்னில் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸசைஸோ கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட கட்டுப்பாடு மட்டும் முக்கியமாக தேவை. பொதுவாக நகை சேர்த்தா இந்த ஜாதகத்துக்கு பெட்டராக இருக்கும். இந்த இதில் இருக்கிற மாணவர்கள் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் உண்டு, வெளிநாடு சென்று படிக்கிற யோகம் உண்டு, கவர்மெண்ட் வகையில் உதவிகள் இருக்குது. தைரியமாக இந்த குரு பயிற்சி வளர்ச்சியான குரு பயிற்சி. உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு ஒரு சில கோயில் வழிபாடு, இந்த கோயில் வழிபாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கோயிலில் நிச்சயமாக இந்த குரு பார்க்காத காலத்துலேயும் இன்னும் வளர்ச்சி பெற, குருவாக மறைந்த குரு என்னத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா, குருவுக்கு உணவு தானத்தில் நிறைய பேர் தானம் கொடுக்கும். இனிப்பு தானங்கள், அந்த உணவு சம்மந்தப்பட்ட தானங்கள் கொடுக்கறது ஃபஸ்ட்டு. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து அதை வழிபாடு செய்ய கோசாலைக்கு உணவு தானம் கொடுக்கும்போது இவங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக மாறிடும். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது? அவங்களுக்கான கோயில் வழிபாடு என்னவா இருக்குங்க சார்? வளர்ச்சியான ராசி இந்த கும்பராசி. இப்போ ஏன்னா உருவாக்குது, கொடி நன்மையாக இருக்குது, சனி விலகுது, அது இன்னும் யோகம். ராசியிலே ராகு பகவான் வந்து இன்னும் வளர்ச்சி பெறார். இப்போ குரு இவங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். முதல்ல பாப்புலாரிட்டி கிடைக்க போகுதுங்க, கௌரவம் கிடைக்க போகுது, தடைகள் விலக போகுது. ஏற்பட்ட அவமானத்துக்கு இன்றைக்கி தான் விடிவு காலமாக இருக்குது. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்டது வேலைக்கு போகாதான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சரியாக முடிக்க முடியல. இப்போ தான் அந்த வேலை, சொத்து சுகங்கள் சேர்க்கறது உண்டு. நிறைய அரியர் வச்ச மாணவர்களுக்கு கிளியர் பண்ணுற யோகம். ஏன்னா சனி பகவான் இருந்தால் மன ரீதியாக டல்லாக கொடுத்துட்டு இருந்தார், வியாதியை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெவலப் உண்டு. இடமாற்றம் இருக்குது. ஒரு இடமாற்றம் தொலைதூரமாக சென்று வளர்ச்சி அடையாது, வெளிநாட்டு வகையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகுந்த யோகங்கள் இவங்களுக்கு. லக்னத்தில் ராகும், 7ல் கேதும் வருது. ஒன்றே ஒன்று மட்டும் திருமண யோகம் இருக்குது. ஆனால் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த குரு திருமணத்துக்கு தயாராக தடுக்கிறது ராகு கேதுவாக இருக்குது. இப்போ திருமண யோகம் எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருக்கட்டும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. இந்த குரு பகவான் குரு பயிற்சிகள் நல்லது கொடுக்கவே தயாராக இருக்கார். பணம் ரீதியாக ஓகே, சொத்து சுகங்கள் நல்லபடியாக இருக்குது. இவங்களுக்கு ஒன்று கவனிச்சுக்கணும், மனசு நேரத்தில் தான் எமோஷ்னலாக நிறைய பிரம்மாண்ட சிந்தனைகள் வந்துடும். மனசை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தி யோகாவோ ஒரு மெடிடேஷனோ பண்ணிக்கிட்டால் இந்த ராகு சந்திரன் கிரகச்சேர்க்கை குரு பார்வையில் யோகத்தை மட்டுமே செய்வார். இது கண்டிப்பாக தேவை. இவங்க ஒரு சில கோயில் குளங்கள் சென்று பரிகாரம் செஞ்சுட்டா இந்த குரு வளர்ச்சி இன்னும் சூப்பராக போயிடும். அந்த குருக்கு முக்கியமாக இவங்க செய்ய வேண்டியது மர ரீதியான கோயில்கள். மரம் இருக்கணும். இந்த மரத்துக்கு கீழே ஒரு கோயில் வழிபாடு, அதான் குறிப்பாக அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த ஒரு கோயிலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு எந்த தெய்வமான இருக்கலாம் இவங்க வழிபாடு செய்ய இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு நிச்சயம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மாறிவிடும். மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க சார்? அவங்களோட கோயில் வழிபாடு என்னவா இருக்கும்? இந்த மீனராசி அதிபதியே குரு தாங்க. இப்போ குரு இவங்களுக்கு யோகத்தை கொடுக்க காத்திருக்காருன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மீனராசிக்கு 10ஆம் இடத்த குரு பார்வை செய்கிறார். இன்னொன்று 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இவங்க 8ஆம் இடங்கிறது அவமானம்,
பிரச்சனைகள், தொந்தரவுகள் அத விளக்க தயாராகிவிட்டார். 10ங்கிறது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல விருத்தி பண்ண டெவலப். அப்ப தொழில் ரீதியாக நிறைய தங்கு தடைகள் இருந்தது. அந்த விருத்தி பண்ண வந்துட்டார். 12ஆம் இடத்த குரு பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறைக்க ஆயிட்டார். இப்ப நிறைய போன வருடங்களா தான் தொழில்ல டல்லு, மருத்துவ செலவு, கையில இருக்கிற காசு கரைஞ்சுக்கிட்டு இருந்தது. இது மாரி இருந்தது. இப்ப ஜென்ம சனியாக இருந்தாலும், குரு பார்வை சுபமா இருக்கிறதுனால அடுத்த வளர்ச்சிய கொண்டு வரப் போகிறார். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் வகையில் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் திறமையாக இருக்க போகிறார். நிறைய விஷயங்கள் கத்துக்க போறாங்க. கொஞ்சம் எழுதி எழுதி பார்க்கணும். ஏன்னா சனியோட தாக்கம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும், குரு யோகத்த குடுக்கறனால எழுதி எழுதி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இவங்க முக்கியமாக தவறாம செய்ய வேண்டியது ஃபுட் ஹேபிட் கம்பல்சரி மாத்தி ஆகணும். அதிக எனர்ஜி இருக்கிற ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது. முக்கியமா கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டாலே இந்த குரு சூப்பராயிரும். இவங்களுக்கு ஒரு சில கோயில் குளங்கள் சென்று வந்தே ஆகணும். அது போயிட்டு வந்தா இன்னும் வளர்ச்சியாயிரும். முதல்ல 2 கோயில், பெண் தெய்வ கோயில்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட். 2வது இவங்களுக்கு காவல் தெய்வம். இந்த கன்னிமார்கள், சப்த கன்னிகள் அந்த மாரி இருக்கிற கோயில்ல, இந்த காவல் தெய்வ கோயிலும் போயிட்டு வரணும். இப்ப குருவா இருந்தாலும் சனியோட தாக்கம் அதிகமா இருக்கறனால, இந்த 2 கோயில் தான் வருது. குரு இயற்கையாவே கொடுக்க ரெடியா இருக்கார். தடுக்கிற கிரகத்துக்கு தான் இந்த பரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களோட கோயில் வழிபாடு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.